கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 11:33. தேவனுடைய ஐசுவரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி நீங்கள் ஞானமாய் வாழவும் வெற்றி சிறக்கவும் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆகவே நீங்கள் அந்த ஞானத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஞானம் என்றால் என்ன? ஒருவன் தான் பெற்றுக்கொண்ட அறிவை திறமையாக, சாமர்த்தியமாக செயல்படுத்துவதுதான் ஞானம். உதாரணமாக, மருத்துவ கல்லூரியிலே மாணவர்கள் 5 வருடங்கள் படித்தால் மட்டும் போதாது. மூத்த டாக்டர்களின் கீழே பணியாற்றி வேலை செய்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறும் அறிவு மட்டும் போதாது. சில உலக பிரகாரமாய் அதிகமாய் படித்திருக்கிறார்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் ஞானம் அவர்களுக்கு இருக்காது. சிலர் படிக்காதவர்கள் ஆயிருப்பார்கள், ஆனால் மேதைகளாக விளங்குவார்கள். பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து வைப்பார்கள். அதே நேரத்தில் கர்த்தர் தருகிற ஞானமோ ஆழமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த ஞானம் உங்களுக்கு வேண்டுமா? எல்லா ஞானத்தின் உறைவிடமான கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய ஞானத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியானவர் அவர் மேல தங்கியிருந்தார். கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்த கர்த்தர் தாமே அந்த ஞான வரங்களை சீஷர்களுக்கும் கொடுத்தார். மீன்பிடித்த பேதுரு பரிசுத்த ஆவியின் ஞானத்தினால் ஆயிரமான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஞானத்தை தந்தருளுவாராக. யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கொடுத்து பஞ்ச காலத்திலே ஜனங்களை தப்புவித்தார். தானியேலுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நேபுகாத் நேச்சாரின் அரண்மனையிலே சிறந்து விளங்கும்படி செய்தார். நிச்சயமாகவே உங்களையும் ஞானத்தின் ஆழத்துக்குள் கர்த்தர் அழைத்து செல்லுவார். அந்த ஞானத்தை வாஞ்சியுங்கள். தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழத்தை அறிந்து அனுபவியுங்கள். வாழ்க்கையிலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்துவினுடைய தேவனுடைய ஞானம் அளவில்லாததா இருக்கிறது, ஆழம் அறிய முடியாததா இருக்கிறது. இன்றைக்கு உலக பொருளாதார சூழ்நிலை மந்தமாகி இருக்கிற இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அளவில்லாத ஞானம் உண்டாவதாக. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க, புதிய ஞானம், புதிய ஆலோசனை, புதிய அறிவுகள் வெளிப்பட தேவன் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறார். உலகத்தின் பொருளாதாரங்கள் வளரத்தக்கதான ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள உண்டாக முடியாது நான் செபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் உண்டாவதாக. வேலை செய்கிறவங்களுக்கு ஞானத்தினால நிரப்பி, பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே ஞானத்தினால அதெல்லாம் பிரச்சனைகளை தீர்வு காண கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.